அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே 10 பேர் 20 பேர் 40 பேர் 4 லட்சம் பேர் 4 கோடி பேர் இப்படி அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறானா இல்லையா என்பது பெரிய விஷயம் இல்லை. தனக்கு தானே தலைவனாக இருக்கிறானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தனக்குத்தானே தலைவனா இருக்கிறது அப்படின்னா எப்படின்னா, தான் ஒரு அடிமை மாதிரியே சில காரியங்களை செய்து கொண்டிருப்பது, இது சிலருடைய வழக்கம். நீ எதை செய்தாலும் ஒரு எஜமானனாக இருந்து செய் என்று சொல்லுகிறார். எஜமானன்னா பிறரை மிரட்டுவதுன்னு பொருள் அல்ல. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது யாருன்னா சுவாமி விவேகானந்தர். நீ எஜமானனா, உனக்கு நீயே முதல்ல எஜமானனா. ஒரு எஜமானன் அதாவது மாஸ்டர், சர்தார், சிர்தார் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சர்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அமைந்திருக்கிறதுன்னு சுவாமி விவேகானந்தர் விளக்கம் சொல்லுகிறார். இது ரொம்ப அழகான ஒரு கட்டுரையாக தமிழிலே சுவாமி விமுர்த்தானந்தா அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப அழகாக, அதாவது விவேகானந்தர் சொன்ன அந்த சொல் இருக்கு இல்லையா, உனக்கு நீயே தலைவனாக இரு அப்படின்னு சொன்ன அந்த அருமையான வார்த்தையை வைத்துக்கொண்டு நீ எஜமானனா அடிமையா என்று ஒரு அழகான கட்டுரை, இளைஞர்களுக்கு பயன்படுகிற கட்டுரையை வழங்கியிருக்கிறார்கள். நான் அதுல இருந்து ஒரு 2-3 நல்ல செய்தி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி விமுர்த்தானந்தா அவர்களுக்கு என்னுடைய நன்றியோட இந்த கருத்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1, ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லுகிறார். யாரோ என் மேல இந்த வேலையை சுமத்திட்டாங்கன்னு அழுதுகிட்டே சில பேர் செய்வாங்க. அதை படிக்க வேண்டியிருக்கு, நான் அதை பாரு இப்படிலாம் இந்த துணியை துவைக்க வேண்டியிருக்கு, இந்த பாரு இந்த இடத்த சுத்தம் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. அதாவது எந்த விஷயத்தையும் யாரோ தங்கிட்ட இந்த பொறுப்பை சுமத்திட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் அடிமை. எல்லா பொறுப்புகளையும் தன் தோள் மீது தானே சுமப்பதற்கு தயாராக இருக்கிறானே அவன் எஜமானன். தலைமை என்பது அதிகாரம் அல்ல, பொறுப்பு. இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம பழகிற சமூகத்துல எந்த இடத்துக்கு வேணாலும் போய் பாருங்க, எல்லாரும் பவர் அப்படிங்கிற பெரிய விஷயத்தை பெருசா நினைக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆக்சுவலா டெக்னிக்கலா பவர்ங்கிறதுக்கு அத்தாரிட்டிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த டெக்னிக்கலா பார்க்கிற போது எல்லாருக்கும் அத்தாரிட்டியில ஆர்வம் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒரு நிர்வாக இயல்ல ஒரு கோட்பாடே உண்டு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத அத்தாரிட்டி ரொம்ப ஆபத்தானது. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை அப்படின்னு நான் அத்தாரிட்டியா இருப்பேன்னா அதான் சர்வாதிகாரத்துக்கு காரணம். எந்த விளைவுகளுக்கும் அவங்க பொறுப்பேற்கிறது இல்லை. ஆனா தாங்கள் சொன்னதை அப்படியே உலகமே கேட்கணும்னு பல சர்வாதிகாரிகள் வாழ்ந்துட்டு போய் தங்கள் நாடுகளையே நாசப்படுத்திட்டாங்க. சில இனங்களை அழிச்சிட்டாங்க, செல்வங்களை எல்லாம் நாசமாக்கிட்டாங்க, இயற்கை வளங்களை அழிச்சிட்டாங்க. உலகத்துல சர்வாதிகாரியா இருந்த பல பேர் அத்தாரிட்டியோடு இருந்தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருந்தாங்க. அப்ப மனிதன் பொறுப்போடு இருக்கணும். நம்ம செய்யற காரியத்துக்கு ஒரு பொறுப்பு உண்டு அப்படின்னு நினைக்கணும். இப்ப தலைவனுக்கு இலக்கணம் சொல்றாரு பாருங்க, எல்லா பொறுப்புகளையும் தன் தோள் மீதே சுமப்பான். அடுத்தது, மக்களுக்கு எது உண்மையான நன்மையோ அதையே செய்வான். எனக்கு என்ன சௌகரியமோ அதை செஞ்சு நான் தலைவனாகிறதுங்கிறது ஈஸி. மக்களுக்கு எது நன்மையோ அதை செய்து அவன் தலைவனாக மாறுதல். அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு கண்டுபிடித்து அந்த காரியத்தை செய்யறது. கீழே இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் எது நல்லது என்று ஏற்பாடு செய்வது. மனதளவில் சுதந்திரமாக செயல்படுவான். ரொம்ப 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 அழகான ஒரு வார்த்தை, மனதளவில் சுதந்திரமாக செயல்படுதல். நீங்க கொஞ்சம் உங்க வேலையை செய்யும் போது யாரோ சொன்னாங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்யும் போது பாருங்க, ஒரு பாரத்தை எடுத்து தோள் மேல வச்ச மாதிரி இருக்கும். ஆனா நாமளாவே அந்த காரியத்தை செய்யறோம் அப்படின்னு வச்சுங்க, சுதந்திரமா அந்த காரியத்தை செய்யற வச்சுங்க, வேலை செஞ்ச கஷ்டமே இருக்காது, சந்தோஷமா அந்த வேலையை செய்யலாம். அப்போ இந்த மனதளவில் சுதந்திரம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அது இப்போ சில பேர் எப்ப 5 மணி ஆகும் ஆபீஸ் விட்டு போலாம், எப்ப 5 மணிக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடி போயிடலாம், வெளியே போலாம். சில பையன் சொல்லுவான் லீவு, நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு. அவன் பாருங்க அப்ப படிக்க போறதை எவ்வளவு பெரிய பாரமா கருதுறான், எவ்வளவு பெரிய வேதனையா கருதுறான். அப்படி மனதளவில் சுதந்திரமாக செயல்படுகிறாயா இல்லையா, இது ஒரு உரைக்கல். அப்புறம் லட்சியத்தோடு செயல்படுவது. வாழ்க்கையில எது செஞ்சாலும் என்னமோ சித்தம் போக்கு சிவம் போக்கு தோணது செஞ்சேன்னு சொல்றது இல்லை. ஒரு லட்சியம், திட்டமிடுதல், குறிக்கோள், இதை வைத்துக்கொண்டு செயல்படுவது. இல்ல தடை வராதா என்ன, தடைகளையோ தவறுகளையோ கண்டு துவண்டு போகாமல் இருத்தல். அந்த தடைகளை கண்டு வருத்தப்படாம மேற்கொண்டு வரத்தான் செய்யும், இந்த காரியம் பண்ணா அது வராமையா போயிடும், பாப்பமே அதையும் தான் செய்வோமே. என்ன பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, ஒருத்தர் செருப்பு விட்டு எறிதான்.
அவர் என்ன சொல்றாரு, நம்ம எத்தனை பேருடைய கருத்துக்கு மாறான கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. பல பேருடைய கருத்துக்கு மாறா சொல்ற போது அவனுக்கு கோவம் வரத்தானப்பா செய்யும், அவன் அந்த காரியம் பண்ணத்தானப்பா செய்வான். அதையும் தாண்டி நம்ம போலாம் வா அப்படிங்கிறார். பாருங்க, ஒரு தலைவனுக்கு லட்சணம் என்ன? நாம ஒரு காரியம் செய்கிற போது நிறைய தடை வரும், பலர் பழிப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. அதுல கவலைப்படக்கூடாது. தடைகளையோ தவறுகளையோ கண்டு துவள மாட்டான். அப்புறம் அவனுக்கு உந்து சக்தியாக அவனது கனவு, லட்சியம், இன்னும் சரியா சொல்ல போனா அவனுக்குள்ள ஒரு அக்னி, ஒரு ஃபயர் அவனுக்குள்ள இருக்கு. அதுதான் அந்த காரியத்தை கொண்டு போகும். இது மாதிரி தலைவனுக்குரிய இலக்கணங்கள். சுவாமி விவேகானந்தரே அது மாதிரியான இலக்கணங்களுக்கு உட்பட்டவர். சுவாமி விவேகானந்தரே அப்படி வந்தவர். எத்தனையோ பேர் சாமியார வந்தாங்க. ஆனாலும் சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கறது இந்தியாவாலேயோ உலகத்தாலேயோ மறக்கவே முடியலையே. ஏன்? இந்த தலைவனுக்குரிய எல்லா இலக்கணங்களையும் இயல்பாகவே பெற்றவர் சுவாமி விவேகானந்தர். இப்போ நம்ம இளைஞனுக்கு சொல்லும் போது இப்ப சுவாமி விமுக்தானந்தா என்ன சொல்றாரு, நீ படிக்கிறியா? ஆமா. படிக்கும் போது ஸ்டடி லைக் எ மாஸ்டர், அதாவது எஜமானனாக படி. இன்னும் எஜமானனாக படிக்கிறது, அடிமையா படிக்காத. எங்க அப்பா வந்து மெடிக்கல் படிக்க சொன்னாரு, எங்க அப்பா வந்து இன்ஜினியரிங் படிக்க சொன்னாரு, அதனால நான் படிச்சு தொலைக்கிறேன் அப்படின்னா நீ எப்படி வந்து ஒரு பெரிய வலிமை உள்ளவனா வர முடியும்? ஸ்டடி லைக் எ மாஸ்டர். நீ படிக்கும் போது எப்படி படிக்கிறேன்னா ஒரு எஜமானனா இருந்து படி. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இந்த வேலையை நான் செய்யறது. நான் முன்ன ஒரு பேச்சுல சொல்லி இருக்கிறேன், என்னுடைய பழைய பேச்சுக்களை யாராவது ஞாபகம் வைக்கிற பழக்கம் தான் தெரியும். பிணம் சுமப்பது போல் பிறரது முடிவுகளை நாம் சுமக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ இன்னொருத்தர் நமக்கு ஒரு முடிவை திணிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஆகலாம்னு யாரும் யோசனை சொல்லியிருப்பார். சரின்னு கேட்டுட்டு இவர் ஆயிருப்பாரு. இவரால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்க்க முடியாது. ஏன்? அது யாரோ எடுத்து கொடுத்த இரவல் முடிவு. இந்த இரவல் முடிவுகளையும் தீர்மானங்களையும் சுமக்கிறவர்கள் பிணம் போல செயல்படுவாங்க. பணம் தூக்குற மாதிரி. அது ரொம்ப சிரமமா இருக்கும். என்னடா அது கணக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பான். ஒரு மாலையை போட்டுக்கிறது வெயிட்டா தெரியுமா? அதுவே வந்து ஒரு பணத்தை தூக்கிட்டு போறதா இருந்தா வெயிட்டா தானே தெரியும். அந்த மாதிரி மனோபாவம் வரும். ஸ்டடி லைக் எ மாஸ்டர். அப்புறம் ஒன்றை செய்யும் போது இதன் மூலம் என் திறமை வளர்கிறதா, பலருக்கும் இது பயன்படுகிறதா, அதை செய்கிற போது நான் மகிழ்ச்சியா செய்யறேனா, எல்லாத்த விட முக்கியம் அழுது வடிஞ்சுக்கிட்டே இல்லை, மகிழ்ச்சியா செய்கிறேனா, இவையெல்லாம் என்ன ஆக்குறது, உன்னை வந்து மாஸ்டர் ஆக்குது. படிக்கும் போதே ஸ்டடி லைக் எ மாஸ்டர். அப்புறம் என்ன லீட் லைக் எ மாஸ்டர். ஒரு தலைவனை போல் படையை நடத்து. என்ன எந்த பிரச்சனை வந்தாலும் சரி என்கிட்ட கொண்ட நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தான் சர்தார். சிறுதார், சிறுனா தலை, அதை தரித்து கொண்டு இருப்பவன். தன்னுடைய தலையை தந்தாவது ஒரு காரியத்தை காப்பாற்றுகிறவன் தான் அதுக்கு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்க முடியும். யார் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பாரோ, தன் தலையை தந்தாவது எடுத்த காரியத்தை யார் செய்து முடிப்பாரோ அவரே சர்தார். சர்தார்னா சிறுதார், சிறுனா தலை இல்லையா? அந்த இயல்போடு இருக்கிறவன் என்று விவேகானந்தர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அதை முன்வைத்து லீடு லைக் எ மாஸ்டர். ஒரு படை தளபதி அப்படிங்கிறவன் என்ன, ஒரு பழைய சம்பவம் போட்டுதான் கார்கில் யுத்தத்துல. அதாவது அந்த கேம்ப்ல இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரான். ஒருத்தன் வெளியில அடிபட்டுட்டான், அவனை போய் எடுத்துட்டு வர்ற வேலையை நீங்க யாரும் செய்ய வேண்டாம், நான் செய்யறேன். வேண்டாம் லீடர், நீங்க போனது ஆபத்து, யாராவது சுற்றுவாங்க அப்படின்னா அந்த ஆபத்து உங்க யாருக்கும் வர வேண்டாம், நான் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அப்படி லீடு லைக் எ மாஸ்டர். இது ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட அழகு என்னன்னா சர்வ் லைக் எ மாஸ்டர். ஒரு மாஸ்டர் சொன்னா எப்பவுமே மற்றவங்களுக்கு உத்தரவு படிக்கிட்டே இருக்கிறவன் பொருள் அல்ல. சர்வ், பிறருக்கான சேவைகளை செய்வதற்கும் அவன் தயாராக இருக்கிறான். சர்வ் லைக் எ மாஸ்டர். இதுக்கு சுவாமி விமுக்தானந்தா ஒரு அழகான உதாரணம் சொல்றார். டாக்டர் ஜாகிர் ஹுசைன் நம்முடைய இந்தியாவுடைய ஜனாதிபதியா இருந்தவர், 3வது ஜனாதிபதி. அவர் ஆரம்பத்தில் ஜமியா மிலியா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் பணியாற்றி இருக்கிறார். அப்படி பல்கலைக்கழக துணைவேந்தரா அவர் பணியாற்றும் போது அங்க படிக்க வர்ற மாணவர்கள் சில பேருக்கு அவர் சொன்னார், நல்ல அழகான உடை உடுத்தணும், சுத்தமா உடுத்தணும். நீங்க போட்டுக்கிட்டு வர ஷூ, கால் செருப்பெல்லாம் பளிச்சுன்னு இருக்கணும், அது அழுக்கா தூசியா அருவருப்பா இருக்கக்கூடாது சொல்லியிருக்கார். ஒரு தடவை சொன்னாரு, 2 தடவை சொன்னாரு, கடைசியா உத்தரவாகவே போட்டார். இங்கு படிக்க வருகிற மாணவர்கள் கால் ஷூ பாலிஷ் செய்து சுத்தமாக வர வேண்டும்னு துணைவேந்தர் அந்த பல்கலைக்கழகத்துல, ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்துல உத்தரவாகவே போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டார். கேட்கல. எத்தனை தடவை சொன்னாலும் பசங்க கேட்கல. ஒரு நாள் வாசல்ல நிக்கிறார். வர்ற பையெல்லாம் பார்த்தான், ஆஹா இன்னைக்கு நமக்கு திட்டு விழ போகுது, நம்மளை வந்து வைஸ் சான்சலர் துணைவேந்தர் திட்ட போறான்னு பயந்துகிட்டு எல்லாம் வர்றான். குனிஞ்சு பார்த்துட்டு, தம்பி கொஞ்சம் அந்த காலை நீட்டு. அவன் காலை நீட்டுறான். ஷூ அழுக்கா இருக்கு. ரொம்ப அழுக்கா இருக்குல்லப்பா, உனக்கு அதை துடைக்கிறதுக்கு நேரம் இல்லப்பா, அவன் நிறைய வேலை இருந்திருக்கும், நான் துடைக்கிறேன் அப்படின்னு ஒரு துணியை எடுத்து வர்ற மாணவர்கள் யாரெல்லாம் ஷூ அழுக்கா போட்டிருக்காங்களோ அதை அவர் துடைக்கிறார். யோசிச்சு பாருங்க,
ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர்னா சர்க்குலர் போட்டதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, இனி வர்றவன் அப்படித்தான் வரணும், இல்லாட்டி நான் 100 ரூபாய் பெனால்டி போடுவேன், அப்படி பேசல. ஜாகிர் ஹுசேன் எப்படி இருந்திருக்கிறாரு, ஒரு துணியை எடுத்து அவர் துடைக்கிறாருன்னா பையன்லாம் அப்படியே பயந்துட்டான். என்னடா வைஸ் சான்சலர் வாசல் நின்று நம்ம உள்ள வரும்போது நம்ம ஷூவை தொடச்சு விடுறாருனா எப்படி வெக்கமா இருக்கும். அவன் சொல்றான், வேண்டாம் வேண்டாம், நாளையிலிருந்து நாங்க நீட்டா வர்றோம், நாளையிலிருந்து நாங்க நீட்டா வரோம். மாத்திட்டாரு. மறுநாள் வருகிற போது பார்த்தா எல்லாரும் சுத்தமா வர்றான். ஏன்? அவருடைய பணிவு சேவை பல பேர் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது. அதிகாரம் மட்டும்தான் ஒரு தலைமையின் இலக்கணம் என்பதல்ல, சேவையிலும் ஒரு தலைமை தன்னுடைய முக்கியத்துவத்தை பணிய வைக்க வேண்டும். இன்னும் நிறைய அந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருக்கார், வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஆனாலும் உனக்கு கவனிங்க, சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு அழகா சொல்றார், எதை செய்தாலும் எஜமானனாக செய். டயோஜினிஸ்னு ஒரு பெரிய கிரேக்க சிந்தனையாளன், அவனை அடிமை வியாபாரத்துக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் 4 பேர் சொன்னா, அவர் சொன்னாரு, என்னை எடுத்துட்டு போய் நீங்க விற்கலாம், நான் உங்க கூட வர்றேன், ஆனா உன்னை மறந்துடாதீங்க, ஒரு எஜமானனை நீங்கள் விற்க போகிறீர்களே ஒழிய ஒரு அடிமையை அல்ல. போய் நிக்கிறார் அந்த சந்தையில, இந்த எஜமான யாராவது வாங்கிக்கிறதா இருந்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஒரு எஜமானனை கொண்டு போகிறீர்கள் அப்படிங்கிறார். பாருங்க, அறிவுடையவர்கள் விழிப்படைந்தவர்கள் தான் அடிமை அல்ல எஜமானர் என்பதை புரிந்து கொள்ளுகிறார்கள். அது ரொம்ப அழகான கட்டுரையாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்ட வேண்டும்.